ஓடியாங்க வந்து எவ எதை எடுத்துட்டு போவீங்களா எடுத்துட்டு போங்க. இந்த வந்துட்டேம்மா. இது என்னோட டிஃபன் பாக்ஸ். ஏன் இதை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. நல்லா ஸ்டைலுக்கு தின்னுங்களா, வயிற்றுக்கு தின்றாதீங்க. ஏம்மா இதுவே போதுமா, நிறைய கொண்டு போனா சட்டி ஜோறு திங்கன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, அடுத்தவங்களுக்காண்டி தானே இருக்கியே, உங்க வயிற்றுக்கு நீங்களும் முதல் தின்னுங்களா. இதே நாங்க சொன்னா திட்டுவா. உன் வாழ்க்கை நீ வாழுமா, ஏன் அடுத்தையிலுக்காண்டி வருத்தப்படுற, அடுத்த என்ன சொல்லுவாவன்னு ஏன் எங்களை போட்டு திட்டியான்லாம் கேட்க முடியாது உங்ககிட்ட. என்னத்தெல்லாம் முணுமுணுத்துட்டாக்கா? ஒன்றும் இல்லம்மா, சும்மா எனக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா அவளங்க அவ ஆடி அசைஞ்சு பொறுமையா கிளம்பிக்கிட்டு இருக்கா. வேனை விட்டுருவான்னு நினைக்கேன். அவ பஸ்ல தான் வந்தாலும் வருவாளா இருக்கும் இன்னைக்கு. நான் கிளம்புறேன். அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வேனை பீஸ் கட்ட முடியாம சொல்லிட்டேன். உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டணும், வியானுக்கு காசு கட்டணும், எல்லாத்துக்கும் காசு கட்டுவா. நீங்களும் அதுல போகாம பஸ்ல போவீங்க. எம்மா நீ அதை அவ்வளோ சொல்லுமா. நான்லாம் கிளம்பிட்டேன். நான் இப்போ 2 நிமிஷத்துல ரெடியாகி கிளம்பி பேக் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், நான் ரெடி. நம்ம இதுவரை ஒன்றும் சொல்லையும் ஆகாது. ஏதாவது சொன்னா நீ அவளுக்கு தான் பாசமா பேசியா, என்கிட்ட சண்டைக்கு வராம்பாளுவ. இவகிட்ட ஒன்றும் பேச ஆக மாட்டேங்கு வர. சரி, நம்மளும் கோவத்தையே ரொம்ப காட்டாம பிள்ளைகிட்ட பாசமா பேசி பார்ப்போம். எல்லாம் சோனி வாடா, அம்மா தலைவாரி விடியே. வேண்டா, ஒன்றும் தேவையில்ல, நானே வாரிக்கிட்டுறேன். பாரு எவ்வளவு பாசமா வாமா தலைவாரி விடியேன்னு கூப்பிடியே. வாராளான்னு பாரு, வேற என்கிட்ட பாசமா பேசாண்டேங்கிறது. அதான் அம்மா கூப்பிடுறாளா, ஒரு நிமிஷம் போய் அவட்ட தான் உட்காரான். அவ 2 இழுப்பு இழுத்து விடுவா. வா. ஆமா, 2 இழுப்பு இழுக்கேன்னு முடியலாம் அத்து கையில தந்துருவா. எதுக்கு அவகிட்ட போன வேற, அது வேற தலையை சிக்கா வச்சிருக்கா, பியானா வச்சிருக்கா, ஈரா வச்சிருக்கான்னு அதுக்கும் திட்டு விடும். அதுக்கு நானே என் தலையை வாரிக்கிடுவேன். பிள்ளை தான் என்ன சொன்னாலும் செய்யணும். இந்த விஷத்தை எடுத்து குடின்னு சொன்னாலும் குடிக்கணும். அதுதான் பிள்ளை. ஒரு பேச்சும் கேட்காண்டாலுவே வேற திட்டியா கொட்டியாங்கிறது. விஷத்தை தந்திருக்கேன்னு தெரியுது, அப்புறம் எப்படி குடிக்க முடியாத? குடிக்கணும்ல, தான் சொன்னா பிள்ளைல குடிக்கணும். அதான் பிள்ளைல. அப்ப தாய் தான் சரியில்லைன்னு அர்த்தம். பாத்தியால அவளுக்கு திமிரா எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. வேற அவகிட்ட பாசமா பேசாண்டீங்க அங்கேயே. நானும் பிள்ளை வாமா உனக்கு தலைவாரி விடியன்னு எவ்வளவு பாசமா கூப்பிட்டேன் அவளை. சரிம்மா அவ ஒரு 2 நாள் அப்படிதான் இருப்பா. 3ஆவது நாள் சரியாயிருவா. விடு. சரி, எங்களுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். போங்க எப்படியோ போய் தொலைங்க. எனக்கு நீங்கள் போனாதான் எனக்கு நிம்மதி. எப்படா இந்த 2 வருஷம் ஆகும். இதுவரை கரை ஏத்துட்டுன்னா ஒருத்தங்க கையில பிடிச்சு கொடுத்துடலான்னு இருக்கு. இப்ப வர என்னனையும் போய் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் பொழைச்சி கிடந்தா சரிதான். அதுக்கு நம்ம அதுவளுக்கு படிப்பு கொடுத்துடணும். அதுதான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் அதுவ பாடு, அதுவ குடும்பத்தோட பாடு. சரி, தலையை வாருவோம். இவளும் இப்போ காலேஜுக்கு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் உமா கடைக்கு போக வேண்டியதுதான். அவள் வேற ஹோட்டலில் திறந்து வச்சுக்கிட்டு இருப்பா. அங்கே போய் 4 பாத்திரத்தை கழுவி போட்டா 100 ரூபா தருவா. சரி, டிக்கெட் புக் பண்ணி தொலை. ஐயோ, என்ன கோப்பல இவ்வளோ கோவமா இருக்காரு. அத்தை வேற சாப்பிட கூப்பிட்டு வர சொன்னாங்களே, இவரை இப்போ கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு என்னமோ தெரியலையே. ஐயோ, மறுபடியும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரா பொருள் எல்லாம். சரி, எல்லா டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் சொல்லு. நிமிஷம் பண்ணுவான் இவன் வேற. ஐயோ, இவரை இப்போ கூப்பிட எனக்கு பயமா இருக்கே. அட, இவ இப்ப வந்தா என்ன பியாய் எறிஞ்ச மாதிரி எங்க பாத்துக்கிட்டு இருக்கான்? அட, ஃப்ளவர் வாஸ் உடஞ்சதை பாக்குறாலும். ஐயோ, பயந்துட்ட போல தெரியுது. ஏய் சாலினி, நீ எப்ப வந்த? வா, வந்து முத உட்காரு. இல்லங்க, அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, அதான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் அப்புறம் பொறுமையா சாப்பிடலாம். வா, வந்து முத உட்காரு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வா, வந்து உட்காரு. ஏய், இப்ப எதுக்கு என்னைய பார்த்து பயப்படுற மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஐயோ, ஏய், அது தெரியாம கைப்பட்டு உடஞ்சதுடி. நான் அதை உண்மையிலுமே கோவத்துல உடைக்கல. உண்மையாவா? அப்ப கோவத்துல யார்கிட்டயோ கத்திக்கிட்டு இருந்தீங்க. எதுவும் பெரிய பிரச்சனையா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாதா? ஏதோ டிக்கெட் எல்லாம் போட சொன்னீங்களே. ஆமா, கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, வேலை விஷயமா. வெளியூர்னா? சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. போயிட்டு உடனே வந்துருவேன். சென்னைக்கா? உன்னை பிரிஞ்சிருக்கணுமேன்ற கோவத்துல தாண்டி அதையே போட்டு உடச்சேன். உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? வர எத்தனை நாள் ஆகும்? குறைஞ்சது 4-5 நாளாவது ஆயிரும். ஏன்னா இது என்னோட ப்ராஜெக்ட் விஷயமா போறேன். கோப்பல, நானும் உங்க கூடயே வரட்டுமா? ப்ளீஸ் கோப்பல, அங்க வந்து உங்களை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். அமைதியா வந்து உங்க கூட இருக்கேன். எனக்கும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, உன்னை இப்ப கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு. ஏய், இங்க பாருடி, எனக்கும் உன்னைய விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது, நான் போயிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வர பாக்குறேன். அங்க ஒரு 2-3 நாள் எப்படியும் மீட்டிங் அது இதுன்னு அட்டன் பண்ணணும். எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அங்க போனா கூட்டிட்டு போனா உன்னைய பாத்துக்க முடியாது. அதனாலதான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு போகணும்னு ஆசையா? வேற வழி இல்லாம தான் போக போறேன். இப்போ நானே முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாருடி, என்னைய பாரு. இல்ல, சொல்லுங்க, கேக்குது. இங்க பாரு, நீ வருத்தப்படாத. ஒன்னும் இல்ல, நான் 2-3 நாள் வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு சீக்கிரம் வேற பாக்குறேன். இது எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இப்படி சோகமா இருக்கத பார்த்தா. ப்ளீஸ், நீ இப்படி சோகமா இருக்காத. சரி கோப்பல, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணீங்கன்னு. அதனால நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க.
நான் ஊருக்கு போனப்புறம் நீ அழமாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ண, அப்பதான் போவேன். அழமாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருங்க. ஸ்டார்டிங்ல இவ்வளவு நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனாலும் இவன் என் மேல எவ்வளவு உயிரா இருக்கா. ஏன்னு தெரியல, எனக்கு அழுகலுக்கு வருது. சரணி கொஞ்சம் இரேன், போன் அடிக்குது, யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க, நீங்க பாருங்க. நானும் உங்களுக்கு பேக் பண்றேன் ட்ரெஸ் எல்லாம். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். போய் சாப்பாடு எடுத்து வை, நான் அந்த வாரேன். சரிங்க. சொல்லுடா விமல். டேய் சந்தோஷ், நான் வேணா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டுமாடா? டேய் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். கமலுக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, நீ அவளை பாத்துக்க. இங்க கடையிலையும் 1008 பிரச்சனை இருக்கு. நான் உனக்கு மெயில் பண்ணிருக்கேன், இங்க ஏதாவது பிரச்சனைனா நீ அதை வச்சு சால்வ் பண்ணு. இங்க இருக்க பிரச்சனையே பாரு, நான் அங்க போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் நீ அவளை விடுறா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கமலி பாத்துப்பா, நான் வேணா போறேன்டா. இல்லடா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சொன்ன கேளு. நேரத்தை அவ ரொம்ப பயந்துட்டா, அதனால நீ அவ கூடயே இரு. நான் மட்டும் தனியாவே போய் அங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். முதல்ல நான் தானடா போறதா இருந்தது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ ஒழுங்கா வேலையை பாரு. இப்ப இருக்க சூழ்நிலையில நீயும் அங்க போனா சரி வராது. நான் ஒருத்தன் போனாதான் அங்க எல்லாமே சால்வ் பண்ண முடியும். உனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு, நான் உனக்கு அப்புறம் மெயில் பண்றேன். அப்படி என்னடா முக்கியமான வேலை? நான் உனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன்ல, அந்த ஒர்க் முடிய எத்தனை நாள் ஆகும்? அது ஏன்டா இப்ப கேட்கறேன்? அது இன்னும் 20-30 நாள் ஆகும். அந்த வேலையை சீக்கிரமா முடிக்க பாரு, ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணும். அதோட பொறுப்பு உங்ககிட்ட தான் நான் கொடுத்துருக்கேன், பாத்துக்க. டேய் இப்ப இருக்க சூழ்நிலையில அது தேவையா? இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும்டா, அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாரு, நான் காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சரிடா, நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. பஸ் ஸ்டாண்டுக்கு வரட்டுமா வேண்டாமா? நீ முதல் போனை வைடா, நான் பாத்துக்கிறேன். அதுதான் 2ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்த உடனே போயிருச்சு வழக்கு. நேற்று வேற என் எப்பா வீட்டில் இருந்து யாரையாவது ஒருத்தரை ஸ்கூலுக்கு கூப்பிடுறாவே வந்து பேரண்ட்டை பாப்பியலான்னு சொன்னான். நான் இன்னும் எட்டி பார்க்கலையே. என் வீட்டுக்காரர் இன்னைக்கு போனாலும் போவேன்னாரு. போனாரா போலையா என்னன்னு தெரில. இன்னைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் தெரியும். எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வர சொன்னவன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தானே இருக்கும். போய் ஒரேட்ட பார்த்துட்டு வர வேண்டியது தானே. ஏதாவது டஸ்ஸு புசுன்னு நம்மகிட்ட கேட்டுட்டுனா நமக்கு பதவி சொல்ல தெரியாது. அதனால தான் நான் போகலை. எங்கள் வீட்டுக்காரே போய் சமாளிக்கட்டும் எதுவாக இருந்தாலும். நல்லா படிப்பல்ல, அப்புறம் எதுக்கு வர சொல்லியிருக்காவளா? யாருக்கு தெரியும்? நான் தான் போலையே, என்ன ஏதுன்னு கேட்கலையே. நல்ல தாய் போ. சும்மா இருங்கக்கோ, எதா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிடுவாரு. கேஸ் பிள்ளை ஏத்திரியானவ, கரண்ட் பிள்ளை ஏத்திரியானவ, எல்லாத்தையும் ஏத்திரியானவ. என்னத்தை தான் பண்றது? லட்சு என்னலா, நாளையில இருந்து இந்த கேஸ்ல எல்லாம் நான் சமைக்க போறது இல்ல, வரவெடுப்பு தான். ஏனா என்னாச்சு? ஒருத்தர் சிலிண்டர் தரமுட்டுக்காவ, சிலிண்டர் விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு எல்லாம் அதிக ரேட்டு சொல்லியாவ. நம்ம இங்க வியாபாரம் பண்ணா அது நமக்கு லாபத்துல ஓடுன்னு பார்த்தா நஷ்டத்துல ஓடியமா இருக்கு. ஒண்ணு வரவெடுப்புல செய்யணும், இல்லைன்னா கடையை முடிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எல்லாம் என்ன சொல்ற? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. 4 நாள் செய்வா, 4ஆம் நாள் தூக்கி போட்டு போவான்னு. நீ பண்ணே, நீ சும்மா இருபத்துக்க. ஏடி உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? சிலிண்டர் கிடைக்க மாட்டீங்களா? எவனை கேட்டாலும் 1500 ரூபா 2000 ரூபா வரைக்கும் சொல்லியாவ. வாங்க முடியல ஒருத்தர்ட்டையும். அவன் கடைக்குன்னா உனக்கு நல்லா வியாபாரம் ஆகுதுல்ல. நான் இவ்வளவு சொல்லுவேன் அவ்வளவு சொல்லுவேன்னா அந்த விலைக்கு தான் நீ வாங்கணும் காலுவே. ஐயா நான் இப்பதான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் போட்டது டூருக்கு போயிட்டு வந்து தான் போட்டேன். அதனால இனிமே தான் வரும். வந்தவ என்ன நான் தாரேன் உனக்கு. நானே சரசுக்கு கொடுக்கணுமா? ஆமா அவளுக்கு கொடுக்கணும்னு. ஐயா அவளுக்கு கொடுக்கணுமே. பாருங்க இப்படி எல்லாரும் ஒவ்வொரு சாக்கு பாக்கு சொன்னா நான் எப்படி கடையை நடத்துவேன்? ஏன்னா வெளியிலே வாங்கலாம்ல, கம்மி விலைக்கு வாங்கலாம். நீ பொறுமையா இரு. சரிபட்டு வராதுக்கோ, வரவெடுப்புலே செஞ்சிருவானுமே. ஆனா அந்த வரவுக்குமே எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. ஏலா நம்ம காட்டு வெளுக்குள்ள போனோன்னா சொல்லி கிள்ளி வரவு இரவுன்னு அவ்வளோத்தையும் பறக்கிட்டு வரல. என் தோட்டத்துக்கு போனா மட்டை கிட்டன்னு நிறைய கிடக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிடலாம்ல, பாத்துக்கிடலாம். ஆனா என்ன எங்க வீட்டுக்காரர் மட்டை கூட்டி போட்டிருக்காரு நிறையா. ஆனா அது காசுக்கு தான் லோட் அடிப்பாரு. நீ வேணா கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி என் வீட்டுக்காரன்ட்ட கேட்டு வாங்கிக்க. நான் வேற சும்மா உனக்கு தந்தேன்னா வேற அவர் என்னையும் சத்தம் போடுவாரு. சண்டை பண்ணி என்னன்னா சரி நான் பேசி பார்க்கேன். அவர் ஒரு லோடு அடிச்சு கொண்டு போடணும்னா போட்டுருவாரு. போட்டுட்டு நீ அதுக்கு காசு மட்டும் கொடுத்துரு. வண்டி வாடகை நீ ஆள் வச்சு வண்டி அனுப்புனாலும் சரிதான், இல்லைன்னா அவரை கூட வண்டி பிடிச்சு விடுவாரு. வண்டி வாடகையும் கொடுத்துரு. சரி பாப்போம் லட்சு, நான் தான் வாரேன். என்ன லட்சு அவ இப்படி சொல்லிட்டு போறா? ஆமா எல்லாம் விலை ஏறுதுல, அவளும் என்னதான் பண்ணுவா? எனக்கு தெரியும் கோயிவா கடையெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டோம்டான்னு. எனக்கு எப்பயோ தெரியும். எல்லாம் அப்படி சொல்லாதெல்லாம், அவளுக்கு ஒரு வெறி இருக்கு. அவளும் உன்னை மாதிரி பெரிய ஆளா ஆயிரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவ இப்படி கோவப்பட்டுட்டு போறா. சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குன்னு. வரவுக்கிறவன்னு அங்கங்க வேலைக்குள்ள சொல்லி கிள்ளி வரவுன்னு பறக்கிக்கிடலாம். ஆனா ஹோட்டல் நடத்தணும்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய செய்யணும்னா வரவு நிறைய தேவைப்படும்ல. அதான் காசு கிடைக்க சொன்னேன். அவ வேற என்ன நினைச்சாலும் தெரியல. லட்சுமி அக்கா நம்ம கிட்ட காசுக்கு கேட்கவளன்னு நினைப்பா. வேற அவளுக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுக்கியல்ல? இல்ல அதுவும் 100 ரூபா வாங்கிட்டு தாம்ல கழுவி கொடுக்கேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா பேசியிருக்கோம்ல.
ம் வேற அவகிட்ட வாங்காம வேற யார்கிட்ட வாங்குறது? எப்பயுமே உங்ககிட்ட எத்தனை தடவை ஓசில வாங்கி தின்னுட்டு வேறுப்பா. இல்ல அது வேற இது வேறலாம், இது வியாபாரம் கடை. அதனாலதான் நானும் 100 ரூபா வாங்கிட்டு பாத்திரம் கழுவி கொடுக்கேன் அவளுக்கு. அதனாலதான் கடைக்கு வரவுக்கும் காசு சொல்லியிருக்கேன். ஆனா எங்க வீட்டுக்காரன் இல்லைன்னா அவரு வெளியில காசுக்கு தான் விற்பாரு பத்துக்க. அதனால ஒரு மட்டை கூட அவரு வீணா எங்கேயும் உள்ள விட மாட்டாரு. ஓலையெல்லாம் செனக்கிட்டு கொண்டு ஒழுங்கா போட்டுன்னிருவாரு. அதனாலதான் வட்ட நான் எங்க வீட்டுக்காரர் காசு கேட்பாருன்னு சொன்னேன். அதுவும் சரிதான். அவ உங்க தோட்டத்துல ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு போய் அவ்வளோத்தையும் களவாண்டுட்டு வந்தாலும் வருவா. பார்த்து உசாரு. சே அவன் நம்ம தோட்டத்துல எல்லாம் கை வைக்க மாட்டான். வெளியில பண்ற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பண்ணுவாளா? அட குவாசா, அவ எல்லாம் பண்ணுவா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியல இன்னும். அவ கூட இருக்க எனக்கு தான் தெரியும் அவளை பத்தி. சரி விடு, நீ தண்ணி அடி. நான் அவளை பாத்திரத்தையும் கழுவி போட்டு எந்திக்கிறதுக்கு. இனிமேதான் வீட்டுக்கு போயிட்டு சோறு கறி ஆக்கிட்டு எடுத்துட்டு போனோம். நான் காலையிலே தக்காளி சோறு இதுவதான் கிண்டி வச்சேன். பிள்ளைகள் பள்ளியோடத்துக்கு எடுத்துட்டு போச்சு. சோனி உங்ககிட்ட பேசிட்டாளாக்கா? சோனி ஒழுங்கா பேச மாட்டேங்கான்னு சொல்லி நேற்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீல. அந்த கொழுப்படுத்தத கதையை கேளு. நீங்க ஒருத்தையும் பாசம் கட்ட மாட்டேங்க, ஒழுங்கா பேச மாட்டேங்கிய. அதனாலதான் அவ அப்படி குறைச்சிக்கிட்டா நீ இல்ல. நான் இன்னைக்கு காலையிலே வா தலைவாரி விடியம்மா வாமான்னு சொல்லி கூப்பிடியே. அதுக்கு அது என்ன பேசிட்டு போச்சு தருமா? தா சரியில்லைன்னு என்னையவே திட்டிட்டு போகுது. அந்த கழுதையவே நீங்க அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்கல்ல. அப்படியா சொன்னா? அப்படி சொல்லியிருக்க மாட்டல சோனி. அப்படி சொல்லி அப்படி இல்லையே அது. நீங்கள் வந்து அதை மெச்சிக்கிடணும். சொல்ல கேட்க பிள்ளைதான் தாய்க்கு பிடிக்கும். சொல் பேச்சு கேட்க பிள்ளைன்னு சொன்னதுக்கு, நான் பிள்ளை விஷத்தை எடுத்து குடிக்க சொன்னாலும் தாய் குடிக்க சொன்னா குடிக்கணும்னு சொன்னதுக்கு, அப்ப தாய் சரியில்லை, தாயே விஷத்தை குடிக்க சொல்லியான்னு என்னமோ சொல்லி திட்டிட்டு போனா. இப்படி சொன்னா எந்த பிள்ளைதான் திட்டாது? அடிக்காம விட்டாலன்னு சந்தோஷப்படுங்க. சும்மா கிடங்களா, நீங்கள் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி, என்ன நீயே போய் தொலையா. ஒழுங்கா படிச்சு நல்லா இருந்தால் வேணா அவ்வளோ வாழ்க்கை நல்லா இருக்கும். வேற சொல் பேச்சு கேட்காம நான் தரதலையாக தான் அலைவேன்னு போனேன்னா எந்த அலையும் போனேன்னா அது வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நம்ம என்னத்தை செய்ய? நம்ம கடமை பெத்தாச்சு, வளர்த்தாச்சு, படிக்க வச்சாச்சு. இனிமே அதுல ஒரு கரை சேர்க்கணும். அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீ உன் சொந்த பந்தத்தில் எங்கன்னா சொல்லி வைடே. 2 பேருக்கும் மாப்பிள்ளைக்கு எவளுக்கு அமைதுன்னு பார்த்து கட்டி வச்சு விடுவோம். உங்களுக்கு அப்பப்போ இப்படி ஒரு கிறுக்கு பிடிச்சிரும். திடீர்னு கட்டி வைப்போம் பிய, திடீர்னு பிள்ளைகள் படிக்கணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படிம்பிய. மாறி மாறி பேசிட்டு அடப்பிய. உங்களை நம்பிலாம் மாப்பிள்ளெல்லாம் பார்க்க முடியாது. அதுவே படிக்கட்டும். படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுவே சொந்த காலில் நிற்கட்டும். அதுக்கப்புறம் அதுகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன அவசரம்? நாளை பின்ன திடீர்னு செத்துக்கிட்டு போனேன்னா வேற அதுகளை கரையேத்தாம போயிட்டேன்னு எனக்கு மனசு கிடந்து அடிச்சுட்டு அடக்கும்ல. அதுக்குதான் அப்படியே அழுக்கு குண்டாடதுக்கு தலையிலே போட்டேன்னா எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிய? இல்லலா, இன்னைக்கு இருக்க மனுஷனை நாளைக்கு பார்க்க முடிய மாட்டேங்கு. அதான் உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே ஆனாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு இப்போ தண்ணி தானே அடிக்கணும். ஆனால் தண்ணி அடிக்க பாத்திரத்தெல்லாம் சீக்கிரம் தேய்ச்சி போடுங்க. கழுவி போட்டுட்டு தோட்டத்துக்கு என்ன போனோம் நீ போவோம் அவ்வளோ வரும். எல்லாம் உன் மாமியார் சத்தப்படும். நீலாம் வராண்டா முன்னாடி தோட்டத்துக்கு. அது என்னைக்கு தான் சத்தம் போடாமல் இருந்திருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுறேன். நீங்கள் பாத்திரத்தை தேய்ங்க. பேசி பேசி அப்பயே அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சிருந்துருக்கலாம். வாயை பார்த்துக்கிட்டே இருக்கியே. எல்லாம் பெரிய பொண்ணு, உங்க மைனுக்கு உடம்பு சரியில்லையாம்ல? போய் பாத்தியா? யாருக்கு? பத்ராளிய காக்கா? தெரியாதல உமா, நான் பார்க்கலையா வியல. ஆமாக்கா, பத்ராளிய காக்கு தான். நல்லா உடம்பு சரியில்லையா. அதனால அவிய இன்னைக்கு வேலைக்கு ஆள் யாராவது கிடைச்சாவன்னா கொஞ்சம் இந்த சாணி கிணி அல்ல மாடுக்கிட்டு கொஞ்சம் அந்த மாட்டு பறையெல்லாம் கிளீன் பண்ண கொஞ்சம் ஆள் வேணும்னு சொல்லி கேட்டு ஃபோன் பண்ணாவலாம். ஏதாவது ஆள் கிடைக்குமான்னு வேணா போய் பார்த்துட்டு வேணா எல்லாம் செஞ்சுட்டு வருவோமாடே. வாரியல காசு பத்திரலேக்கா வீட்டுக்காரங்க அனுப்பி விட்டுருவாங்களாம். எல்லாம் என்னெல்லாம் சொல்றீங்க? பத்திரலேக்காக்கு உடம்பு சரியில்லைங்கிய வேற காசுக்கு வேலை போறா. போயிட்டு அவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேணா வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். ஐயே, எங்கள் மைனிக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாத. சரி, அப்ப இது ஆளும் பேருமா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேணா போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். ஆமாலாம் ஓடியாங்கப்போ. இதான் இருங்க, நான் தண்ணி அடிக்க சீக்கிரம் தேய்ங்க போவோம் 2 பேரும். ஆமாடே, சீக்கிரம் தண்ணி அடி தண்ணி அடி. என்னாச்சு அப்படியே இழுக்குன்னு தெரியலையே. ஏதோ மாடு முட்டி தள்ளிட்டா என்னமோ சொன்னாவ. ஐயோ அடக்கடவுளே. சரி, அப்ப சீக்கிரம் கழுவிட்டு போவோமா உமா? போவுங்க. அடக்கடவுளே, எந்திக்கே முடியலையே. தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துத. இந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைக்கணும், புல்லு போடணும். இந்த மனுஷன் வச்சாரா என்னன்னு தெரியலையே. வேலைக்கு ஆளுவலை வச்சா வேலை ஆளுவலும் ஒழுங்கா வர மாட்டேங்குவா. வேலைக்கு சம்பளத்தை மட்டும் டான்னு கேட்டுறியாவ. வேற அட்வான்ஸா 200 கொடு 300 கொடுன்னா அன்னைக்கு கொடுக்கலன்னா மூஞ்சதுக்கி வச்சுக்கிடியாவ. நம்ம தரமாட்டேன்னு சொல்லியான்னு நம்ம முடியாம அடக்கும் போது வந்து பாருங்க கொஞ்சம் அள்ளுங்க சாணி இனி அள்ளி மாட்டுக்கு தண்ணி வைங்கன்னா வைக்க முடிய மாட்டேங்குது.
இனிமே ஏவலுக்கு அட்வான்ஸ் பணமே கொடுக்க மாட்டேன் பாரு. அவ்வளோ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம லீவை போட்டு இருந்துக்கிடி அழுவ. இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்க சாணி எல்லாத்துக்கு கூட வர முடியாது அழுவ கூப்பிட்டா. என்னாலுமா சொல்லியும் தோட்டத்து வேலையை பார்க்கவுல வந்து ஒரு நாள் முடியல கொஞ்சம் அள்ளுங்கன்னா அள்ள வர முடியாது அழுவல. பார்த்துக்கிடி மெதுவானாலும் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறமா மாட்டுக்கு போய் தண்ணியும் ஃபுல்லாக அள்ளி போட்டுட்டு வந்து படுப்போம். இன்னைக்கு சோறு கறிலாம் செஞ்சு திங்க முடியாது போல இருக்கு. இந்த பிள்ளைய காசு கொடுத்து விட்டாச்சு, என்னையும் கடையில் வாங்கி சாப்பிடுன்னு ஆயம்மா வாங்கி தருவாவேன்னு சொன்னா. என்ன செய்யாலும் என்னம்மா தெரியல. இந்த மனசுன்னா எங்கேயோ போக வேண்டியிருக்கு வேற யாராவன்னு வேற சொன்னாரு. முடியாமல் கிடக்க நேரத்தில் தான் அவ்வளோ பெருவாக ஒரு பச்சை தட்டி மொந்த தர கூட நமக்கு ஆள் இருக்காது. நம்ம ஒரு எட்டு அவையில போய் பார்க்க போலனாலும் வேற தப்பா நினைப்பாவ. விஷயம் தெரிஞ்ச உள்ள பார்க்க வராம இருந்திருக்காள் வெள்ளன்னு. ஆமா பார்க்க போறதுக்கு எதுவும் வாங்கிட்டு போகணுமோடே. அவைய என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியா வீட்டுல வந்து கிடக்காவ? வீட்டுல சும்மா தானே காய்ச்சல்னு கிடக்காவ. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். ஆமா பத்தியா, அதுவும் சரிதான். சரி வாங்கப்போ போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு 8 போய். ஏன்னா பெரிய பொண்ணு, உங்க மாமியார்கிட்ட நீ என்னமோ 11:30 வரைக்கும் தானே ஹோட்டலுக்கு பர்மிஷன் கேட்டு வெளியே வருவா. 11:30க்கு மேல உனக்கு வீட்டு வேலை இருக்கும். இப்ப வீட்டுக்கு போலையா? எங்க மைனுக்கு உடம்பு சரியில்லை, மைனியை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னா ஒன்றும் சொல்லாது, தப்பிச்சிடலாம். அதான் நான் பார்த்தேன் அசால்ட்டா இருக்கியன்னு. என் மாமியாரெல்லாம் நான் கண்டுக்கே மாட்டேன். என்னத்தையும் செஞ்சு வச்சா தும்மே, இல்லாட்டி நான் சும்மா கிடப்பேன்னு விட்டுருவேன். 4 நாள் செஞ்சு வச்சதோட அப்புறம் அவ்வளோதான். என் பிள்ளைகளுக்கு பசிச்சுட்டு போலையே, தண்ணி வேணும்னு அவ்வளவும் கத்திட்டு அடக்கு போல இருக்கு. கொஞ்சம் தண்ணியாவது காட்டிட்டு வருவோம். எம்மா இந்த ஊஞ்சல்ல இருந்து இறங்கிறதுக்குள்ள இந்த பள்ளத்துல விழுந்து சாடி செத்துருவேன் போல இருக்கு. இந்த மனுஷனா ஒரு படிக்கு அங்க அந்த பக்கம் தள்ளி உள்ள கட்டுங்கன்னா அந்த ஊஞ்சல இங்க கொண்டு கட்டிட்டாரு. இந்த பள்ளத்துக்குள்ள நான் இறங்கிக்கிடுவேனா? முகம் ஆடியதுக்கு வாட்டமா கட்டியேன்னு இங்க கொண்டு கட்டி வச்சிருக்காரு இந்த மனுஷன். இவர் என்னத்தை சொல்ல? சாணிய மிதிச்சுட்டேன்னு எல்லாம் பெரிய பொண்ணு இங்க வரல. காலுக்குள்ள சாணி தெரியாம மிதிச்சுட்டேன். கண் எங்களா பொடரிலேயே வச்சிருந்த, அதான் காலுக்குள்ள சாணி கிடக்குன்னு தெரியுதுல, அதை என்னத்துக்கு போய் மிதிச்ச? அட நான் என்ன மியானுனா போய் மிதிச்சேன், கவனிக்காம மிதிச்சிட்டேன். இப்போ என்ன பண்றது? நக்கலா லிச்சி பின்ன என்னலாம் சாணிய மிதிச்சிட்டேன்னா அங்க தண்ணி தொட்டில தண்ணி கிடக்க நிறையா, அதில் போய் கழுவிட்டு வா. ஏன் அந்த செருப்பு 500 ரூபாய்க்கு வாங்கின செருப்பு இதுல சாணியில மிதிச்சிட்டேன்னு நானே ஆத்திரத்துல இருக்கேன். இந்த லட்சு வேற என்னையும் வெறுப்பேத்துது. ஆமா, பொல்லாத செருப்பு. இவ காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான். எந்த கோயில்ல ஆட்டையை போட்டாலும் தெரியல இவா. ஏன்னா பெரிய பொண்ணு, இது கோயில்ல ஆட்டையை போட்டது இல்லலா? உனக்கு ஞாபகம் இல்லையா? மதியக்கா விட்டு சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாலே அங்க ஆட்டையை போட்டு வந்த செருப்புலா நல்லா இருந்துச்சு. பில்லு கூட கிளிக்காம 500 ரூபான்னு இருந்துச்சு. அதான் செருப்போட விலையை கரெக்டா சொன்னேன். அந்த செருப்பு தான் கல்யாணத்துல ஆட்டையை போட்டு வந்தது. நீ வேற தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க பாரு, கோயில்ல ஆட்டையை போட்டேன்னு. அதான பார்த்தேன், நீயாவது காசு கொடுத்து வாங்குறதாவது. இவ்வளவு கூட சவகாசம் வச்சுக்கிட்டு என்னைக்கு எவகிட்ட செருப்படி வாங்க போறோமோ நம்ம தெரியல. நீ பத்திராளியக்காவை போய் பாப்போம், இவ்வளவு என்னவோ பண்ணிட்டு போறா. எல்லாம் உமா, இந்த ஷூ எங்க ஆட்டையை போட்டேன்னு கரெக்டா சொல்லு. சி மூஞ்சிக்கு நேர செருப்பை நீட்டாதலாம், கெட்டவாட அடிக்குது. ஆமா, வரும்போதுதான் நாய்ச்சியை மிதிச்சிட்டேன் நானே. அதை எங்க கழுவன்னு இருந்தேன் நானே. வா சேர்ந்து போய் நம்ம சாணியை கழுவுவோம். இந்த ஷூ எங்க எடுத்தோன்னு மட்டும் ஆட்டையை போட்டோன்னு மட்டும் கரெக்டா சொல்லிரு பாப்போம். போன மாசம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனமே, அப்ப அங்க கோயில் ஆட்டை போட்டது கரெக்டா? சி இல்ல, கோயில் இல்ல, இது வேற இடம். கண்டுபிடி பாப்போம். வேற இடமா? வேற இடம் எங்கேயா இருக்கும்? வேற யாருக்கு இப்ப கல்யாணம் போச்சு? கொஞ்சம் புதுசா தான் இருக்கு செருப்பு. இல்ல கொஞ்சம் அர்த்த பழசா தான் இருக்கு. எங்கேயா இருக்கும்? கொஞ்சம் பழைய கல்யாண வீடு. எந்த வீட்டுக்கு போயிருப்போம்? நீ ஞாபகம் இல்லையா? சொல்லுடா. எல்லாம் செருப்பு தைக்க இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டையை போட்டு வந்ததுலா. ஓ அந்த செருப்பா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. பாவம் அந்த செருப்பு கடைக்காரன், அவன் ஓட்ட செருப்பை தச்சு இனிமே அவன் யாருக்கிட்ட விற்கானோ தெரியல. செருப்பு கடைக்காரன் இல்லடி, செருப்பு தைக்கவாரு. அவர்கிட்ட போகும்போது இனிமே இந்த செருப்பை கொடுத்துட்டு வேற மாடல் செருப்பு வாங்கிட்டு வரணும் பார்த்துக்க. அவர் பேட்ச் ஒர்க் போட்டு ஏதாவது நல்ல மாடலா வச்சிருப்பாரு. அதுல ஒன்னும் ஆட்டையை போட்டு வருவோன்னே. சரி வா, போய் இந்த சாணியை போய் கழுவிட்டு வருவோம். நீ என்ன நாய்ப்பி மிதிச்சிட்டு வந்தியோ? கெட்டவாட தாங்க முடியலம்மா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு வராதடி. அதை நீ பேசாத. குளிச்சியா இல்லையான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஓ மேல இருந்து தான் அந்த வாடை வருது. துணியை துவைச்சா ஃபேட் ஆயிருமா, கலர் போயிருமா, அதனால அப்படியே துவைக்காம போட்டுக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரி வா. ஆமா, 50,000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கு போட்டு இருக்கா துணி, அதனால துவைக்காம போடுவா. போடி எந்தெல்லாம் எட்டிக்கிட்டு மிதிச்சனா. ஐயா நல்ல வேலை, வாங்க வந்து உட்காருங்க.
நான் வரலன்னா இப்ப என்ன ஆயிருக்கும்? உட்காருங்க நீங்க. ஒண்ணும் இல்ல லட்சுமி, ஒண்ணும் இல்ல. அது தலை சுத்திக்கிட்டே வருது பத்துக்க, வேற ஒண்ணும் இல்ல. ஐயே, நீங்க அந்த குடத்தை தூக்கிட்டு லாந்ததான் நான் தான் பார்த்தேனே. அந்த ஆளை சம்பிருப்பிய குடத்தோட. நல்ல வேலை நான் வந்து பிடிச்சுக்கிட்டேன். என்னத்துக்கு நீங்க இப்ப முடியலன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு சமந்துட்டு அடக்கிய மாட்டுக்கு தண்ணி வைக்க எங்க ஆளா இல்ல? ஆமா, வேறு யார் இருக்கா? வேலைக்கு இத்தனை அலுவலை போட்டேன், ஒரு அலுவலம் ஒழுங்கா வேலை செய்ய வர முடியுங்குவேன். வீட்டுல நான் எப்பயும் இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிடுவேன். சரி, இப்போ எனக்கு உடம்பு முடியலன்னு தோட்டத்துல வேலை செய்ய அலுவலை கூப்பிட்டேன்னா ஒருத்தையும் வராண்டங்க. அதுக்குதான் நான் சொல்லி விட்டேன் அப்பயே, யாராவது வேலைக்கு வர சொல்லுங்க, நான் கொஞ்சம் இந்த மாட்டுக்கு தண்ணியும் புல்லும் வைக்கிறதுக்குமாவது வர சொல்லுங்கன்னு ஒருத்தரும் வர காணோம். அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம நானே எந்திரிச்சு போனேன் லட்சுமி. அதான் பத்திராளிக்கு நாங்க இருக்கோம்னா நீங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானக்கா? நாங்க வந்து பாப்போம்ல. எங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க இங்க நேரம் ஓடியாரோம். உமா ஹோட்டல்ல இருந்தா அவ பாத்திரத்தெல்லாம் சரி கழுவி போட்டு வந்துருவோம். வேற அந்தால கிடக்குமே, அந்தால அதை கழுவி போட்டு நேரம் இங்கதான் வாரோம். அப்படி அவ்வளோ வந்தாலும் எங்க அவ்வளோ எங்க அங்க வந்ததும் அங்க முத்தத்துல சாணி கிடந்தது மீச்சிட்டேன்ட்டு அவ அங்க மாட்டு தண்ணி கிட்ட தான் அங்க கழுவுறதுக்கு போனா. உமா அங்க போய் இருப்பாச்சிட்டு இருக்கல்வலா இருக்கும் வரவாளுவேன். கொஞ்சம் இந்த லட்சுமி மாட்டுக்கு அந்த தண்ணியும் கொஞ்சம் புல்லும் வைக்க போறோம், கொஞ்சம் எடுத்து போட்டுருமா. எல்லாம் கடக்கு பத்துக்க எடுத்து போடதான் என்னால ஏழல. என்னன்னே தெரில, திடீர்னு தலைவலி வந்து போச்சு, காய்ச்சல் வந்து போச்சு. என்ன பண்ணன்னு தெரியாம அந்த ஆளை கிடக்கேன். மாத்திரை கித்திர எதுவும் போட்டியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா? மாத்திரை காய்ச்ச மாத்திரை ஒன்று போட்ட ஒன்றும் கேட்கல பத்துக்க. கூட இருக்க இன்னொருக்கா போட்டால் ஒரு வேளை கேட்குமா இருக்கும். நான் போடியேன், நீ கொஞ்சம் மாட்டுக்கு மட்டும் தண்ணி வச்சிருமா. அது எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்குவேன், மாடு ஆடு எல்லாம். நான் அப்படியே தோட்டத்தில் பற்றி விட்டு வந்தா பாட்டுக்கு கிடக்கும். நானும் மிக போகலாமான்னு தான் பார்த்தேன். வேற அதை பற்றிட்டு வர்றதுக்கு முடியாமல் ஆயிடக்கூடாது பத்தியா? அதனால தான் வேற நான் அதை பற்றிட்டு போகாமல் போட்டு வச்சிருக்கேன். சரிக்கா, நீங்க மாடு ஆடுகளை பத்தி வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிடியே. அதுக்கு புல்லு தண்ணி தானே வைக்கணும், நான் வச்சுக்கிடியே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுக்கா. வயிற்றுக்கு ஏதாவது திணியலாம் இல்லையா? ஆகாரம் குடிச்சியலாம் இல்லையா? கொஞ்சம் கஞ்சி வச்சு தரட்டுமா? கஞ்சி கடந்து பழைய கஞ்சி நான் தான் குடிக்கல. வாய்க்கு ஒண்ணு நல்லா இல்லை, குடிக்க மனம் இல்லாம தான் போட்டிருக்கேன். இருங்க, அப்ப அதை சோத்தை போட்டு வடிச்சு ரசம் வச்சு தாரேன், சாப்பிட்றீங்களா? எனக்கு அப்புறம் பார்த்துக்கிடலாம் லட்சுமி. என் பிள்ளைகள் சாப்பிடாம பட்டினி கிடக்குவேன். அதை நினைச்சுதான் எனக்கு மனசு கேட்க முடியுங்க. சரி நீங்க சத்த இருங்க, நான் தான் போயிட்டு தண்ணி வச்சுட்டு புல்லளி போட்டு வாரேன். நீங்க வேற அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பிய, தண்ணி வைக்கல புல்லு வைக்கலன்னு. நான் போய் பார்த்துட்டு வாரேன், நீங்க கொஞ்சம் இருங்க. சரி லட்சுமி, நான் கூட அப்புறம் கொஞ்சம் கெதியான அப்புறம் பெருக்கி அள்ளிக்கிடுவேன். நீ தண்ணியும் புல்லு மட்டும் போடு போதும். சரிக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீங்க இருங்க, நான் தான் வாரேன். இந்த லட்சுமி எப்போ நமக்கு ஒன்றும் முடியலனாலும் ஓடி எல்லாம் பார்த்துக்கிடுவா. அதனால தான் நான் வேற அவளை கூப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால் வந்து செய்வா. முன்னாடியாவது காசு 5-10 கேப்பா கொடுப்போம். இப்போ அவள் காசை நம்மக்கிட்ட எதுவும் வாங்குறது இல்லை. அதனால் அவகிட்ட வேலை சொல்லவும் மனசு வரல. அதனால தான் அவளை கூப்பிடலை. கொஞ்சம் படுத்து எந்திப்போம், அப்புறமாவது தலை கறக்க நிற்கான்னு பார்ப்போம். ஒருவேளை ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சப்பா சரியாகுமோ என்னமோ தெரில. எந்நேரம் ஒரு மாத்திரை போட்டதான் கப்புன்னு கேட்டுக்கிடும். இன்னைக்கு ஒரு மாத்திரை போட்ட இன்னும் கேட்கலையே. ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டி இருக்குமோ? ஊசி போட வச்சிருவோமோ? ஊசி போட பயந்து தானே நான் மாத்திரை மெடிக்கல்ல வாங்கி தின்னுட்டு அடப்பேன். எல்லாம் பெரிய பொண்ணு, உங்க அண்ணன் முண்டாட்டி இருக்கிறதுல பெரிய பிசுனாரில. எதுக்குலாம் அப்படி சொல்றாங்க மைனிய பார்த்து? பாரு, வீடு இந்த பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய பணக்காரு, ஊர் முழுக்க தோட்டம் துறவுன்னு எவ்வளவு வச்சிருக்காரு உங்க அண்ணன். அப்பயே உங்க மைனிய பாரு, ஆடு மாடு செத்த சருவு கோழின்னு அவ்வளத்தையும் வச்சு மேய்ச்சிக்கிட்டு அலையுது. அதான் எவ்வளவு வசதி இருந்தாலும் உங்க மைனுக்கு பத்தாம மேல ஆடு மாடுன்னு எல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு கிடக்கு பாரு கோழி கிளின்னு. ஆனா ஒண்ணு, வீட்டுல கால் வைக்க முடியல. எங்க பாரு சாணியும் கீனியுமா அதுவும் இதுமா ஆட்டு புழுக்கையும் கோழிப்பையுமே கிடக்கு. கால் வைக்க இடம்லாம் கன்றாவியா இருக்கு. ஒரு பெரிய செண்டு ஃபேக்டரியே இங்கதான் இருக்கு. போ, இந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது என்னமோ பெரிய கூவத்தை கடந்து போற மாதிரி தான் வாடை அடிக்கு. ஏலா, அது எங்க மைனி ஆசையா வளர்க்காவளா, அவிய விருப்பப்பட்டு வளர்க்காவ. அதனால அவியலுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னதும் அப்படி இருக்குமா இருக்கும். எங்க வீட்டுல அப்பத்துல இருந்தே மாடு ஆடு கோழின்னு எல்லாம் உண்டு தெரியுமா. எங்க மைனி வந்தப்பறம் எல்லாம் நிறைய வளர்க்காவ, அவ்வளவுதான். நமக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதப்பா. நானா எங்க வீட்டுல கல்யாணம் ஆகும் போதே சொல்லிட்டேன், இந்த ஆடு மாடு கோழி கீழி எதுவும் இருக்க மாதிரி வீட்டுல இருக்க மாப்பிள்ளைய பத்தி எவனையும் கட்டி வச்சிடாதீங்க. ஆபீஸ் போற மாப்பிள்ளையாதான் எனக்கு வேணும்னு.
அதனால நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா நானும் எங்கேயாவது கிடந்து இப்படிதான் சாணி எழுதிட்டு கிடந்திருக்கணும். இந்த மாதிரி சாணி அப்பா கப்பு தாங்கல. எல்லாம் சாணி, அது எருவு, பசுமை உரம், எவ்வளவு சத்து தெரியுமா அதுல. இதெல்லாம் தோட்டத்துல கொண்டு உரத்துக்கு வச்சிருவாங்களா, தென்னை மரத்துக்கு. அதுக்கு தான் சேர்த்து போட்டு வச்சிருக்காவ. அப்போ அந்த பிங்கி கிளவி வீட்டுல அங்க சேர்த்து போட்டிருக்கும், அது மாதிரி உங்க மைனியும் சேர்த்து போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தா இது பசும்பால் வாங்கி குடிக்க தோணாதெல்லாம் எனக்குலாம். ஆமா, இவ சுத்தத்துக்கு பேர் போனவா, ரொம்ப மினுக்காதெல்லாம். வா எங்க மைனியை போய் பார்த்துட்டு வருவோம். உடம்பு சரியில்லைன்னு அடக்காவன்னாவ. லட்சுமி அக்கா போயிட்டாவ, நம்ம மட்டும் தான் இங்க கிடக்கும். வா சீக்கிரம் நம்மளும் போய் என்னன்னு எட்டி பார்த்துட்டு வருவோம். எப்போ எங்க மைனி காலையிலே விடியகாலமே எந்திரிச்சு மாடு தொழுவங்களும் எல்லாம் நல்லா தூத்து தொளிச்சு எடுத்து சாணி கிணியெல்லாம் தெளிச்சு நல்லா சாம்பிராணி போட்டு நீட்டா வச்சிருப்பாவ. இன்னைக்கு அவளுக்கு முடியாததுனால அப்படி இப்படி கிடக்கு, அதனால ரொம்ப நீட்டாத. வா உங்க மைனியை ஒண்ணு நான் குறை சொல்லல. அவிய எப்பயும் வேலைன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு எல்லாம் பண்ணதான் செய்வாவ. சொல்றேன், எல்லாம் உங்க மைனி காசுக்காக தான் பண்றாவ. மாடு ஒவ்வொரு மாடும் எத்தனை 1000 தருமா இல்ல. மாடே ஆடே பாரு 15 லட்சம் 20 லட்சம், இத்தனை கிலோக்கு இத்தனை லட்சம் காவ தெரியும்ல. என்னது லட்சமா? இல்ல 10 கிலோ ஆடே 15,000 சொல்லியாவன்னு சொல்ல வந்தேன். தெரியுதுல்ல. அப்ப நீயும் உனக்கும் வக்கு இருந்தா வளர்க்க வேண்டியதானே. ஐய அதை அவன் மாட்டு கொட்டாய போட்டுக்கிட்டு அதை தூக்குது தொளிக்கிறது. நமக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராதுமா. மூத்திரவாடை தாங்க இயலாது. அப்ப மூடிக்கிட்டு வா. எல்லாம் உமா பெரிய பொண்ணு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. ஆண்டா வந்துட்டே லட்சு. இதோ ஐ அம் ஆல்சோ கமிங். சொல்லுங்க லட்சு. வாட் ஹேப்பன் லட்சு? எல்லாம் வந்துட்டீங்களா? இந்தாங்க பிடிங்க. இந்த புல்ல கொண்டு போய் எல்லா மாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. நான் இப்பதான் தண்ணி வச்சு விட்டு வந்திருக்கேன். நீங்கள சாணிய கழுவ போறதுக்கு இவ்வளவு நேரமாலா செருப்ப கழுவ? இந்த உமா குந்தாணி தான் லட்சு. தொணன்னு பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பத்திராளி மினியை போய் பாத்தியலா? என்ன சொன்னாவ? நல்லா இருக்காவளா? நான் வேணா உள்ள போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஈயல அவிய மாட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தாவ. வந்துட்டு தண்ணி எடுக்கணும் லாந்தி உள்ள பார்த்தாவ. நான் தான் கைத்தாங்களா பிடிச்சி இப்பதான் உள்ள போய் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு நான் பாத்துக்கிட்டேன்னு. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணியோம்னா, மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சாச்சு. இன்னும் புல்லு வைக்கணும். புல்ல வச்சுட்டு அங்க பழைய வைக்க போற சாணி கீனி எல்லாம் கடந்து பத்தியா, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இப்ப நாம வாட் நாம மீன்ஸ் நானுமா? இட்ஸ் மீ. ஆமாடா நீயும் தான். வேற யாரு? ஓ நோ 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 நோ. நான் நேத்து தான் நெயில் பாலிஷ்லாம் போட்டு கையை அழகா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன். இப்போ இந்த கையால நீ சாணி எல்லாம் சொல்றீங்கல நீங்க? ஆமா, இவ பெரிய எலிசபெத் மகாராணி. சாணி எல்லாம் அள்ள மாண்டா. குந்தாணி வாழா போய் அள்ளுவோம். பெரிய பொண்ணு யூ மைனி யூ கோ, ஐ டோன்ட் கம். உன் ஓட்டை இங்கிலீஷ்ல தீய வைக்க எட்டிக்கிட்டி மிதிச்சனா பறந்துருவா. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. பெரிய பொண்ணு நோ 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 நோ, ஐ டோன்ட் லைக் சாணி. எல்லாம் அள்ளுவியலாம் அல்லாண்டியெல்லாம் சொல்லுங்க, இல்லைன்னா நானாவது அள்ளி போட்டு தொலைச்சு போட்டு போறேன். லட்சுமி அக்கா, அதெல்லாம் உமா சாணி அல்லுவா. அவளை நான் பார்த்துக்கிடுறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் மாட்டுக்கு தண்ணி புல்லுன்னு எல்லாம் நானும் சேர்ந்து வைக்கேன். சரில பார்த்து வைங்க. நானும் அந்த ஒரு பக்கமா கூட்டிக்கிட்டே வாரேன். சரி லட்சு. இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண? இருங்க தங்கங்களா, உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வாரேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு வைக்கேன். சும்மா இரு பெரிய பொண்ணு, சும்மா என்னைய வேலை வாங்காத. நானே ஈஸியான வேலையை செய்வேன். வைக்க போற போடணும் அவ்வளவுதானே. நான் போடுறேன் இரு. சாணி எல்ற வேலை, சாணி கரைக்க வேலையெல்லாம் நீயும் லட்சுமியும் பாத்துக்கிடுங்க. நான் அந்த வைக்க போற போடுற வேலை, தண்ணி போடுற வேலை, இந்த வேலையை நான் பாத்துக்கிடுறேன். அந்த மாட்டு கொட்டையெல்லாம் கழுவி விடணும். அதை யார் செய்வா? அதை உன் பிரியனை வந்து செய்ய சொல்லு. ஆமா, நான் எதுக்கு செய்யணும்? உங்க மைனிக்கு தானே உடம்பு சரியில்லை. அப்ப நீ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். நீ என்னன்னா அந்த வேலையெல்லாம் என் தலையில கட்டுற? இவ்வளவு நம்ம வீட்டுல இருக்க 2 கழுதைகளை விட பெரிய கழுதைகளா இருக்கு அழுவ. ஒரு வேலையும் செய்யாண்டாங்க அழுவ. இவ்வளவு பேச்ச கேட்டு அன்னைக்கு என் பிள்ளைய வேற நான் அடிச்சு விட்டேன். சோனிய அடிச்சு மரத்துல கட்டி வச்சு தோலை உடிச்சு விட்டேன். இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? அடுத்த உள்ள சொல்லி ஆழ்வனு நம்ம பிள்ளைய கட்டி வச்சது தப்பா போச்சுன்னு இப்பதான் தெரியுது. இந்த கழுதைவளை இவ்வளோ வீட்டில் வேலை செய்ய முடியாளுவ. இவ்வளோ சொல்லி ஆழ்வன்னு நான் அவளை போட்டு அடிச்சு விட்டேனே. யாரு நீ செய்ய நான் செய்யன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்காத. இவ்வளோ கிட்ட சொல்லியதுக்கு நம்மளே அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம்.